பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிக்கிறதாய் இருக்கிறது. அந்த வார்த்தை ஒருபோதும் பெருமையை திரும்பாது. நீங்கள் இந்த காலை வேளையிலே இந்த நாட்களில் இருந்து எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் வார்த்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். காரணம், அவர் நம்மை நேசிக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் நெருக்கப்பட்ட பொழுதும், எந்த பிரச்சனை இன்னும் மாறாமல் காணப்பட்ட பொழுதும், எதுவும் செய்ய முடியாது என்ற கடைசி சூழ்நிலைகள் இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயம் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில் உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். வேதத்திலே 121 சங்கீதம் 1 வாசித்து பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். என் கண்களை ஒத்தாசை வரும் பர்வதம், அல்லேலூயா, தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு காலம். இன்னைக்கு பூமியை சுற்றிலும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இக்கட்டுகள், இடையூறுகள், வியாதிக படுக்கைகள், அழிவுகள், வேதனைகளை பார்க்கிறோம். இன்றைக்கு இயற்கையின் சீற்றங்களிலே ஜனங்கள் எவ்வளவாய் மடிந்து போகிறார்கள், எவ்வளவாய் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். எந்தவித ஒத்தாசையும் இல்லாமல் இன்றைக்கு ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஒத்தாசை வருகிற இடம் கர்த்தருடைய பர்வதம், தேவ சமூகம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கூட நீங்கள் உங்கள் கண்களை ஏறு எடுக்கிற, அதாவது கர்த்தரை நோக்கி பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறது? அன்றைக்கு ஆதியாகமம் 22 4 ஆபிரகாம் தன் ஒரே மகனான ஈசாக்கை பலியிடும்படி மோரியா மலைக்கு போகும் பொழுது தேவன் குறித்த இடத்தை 3 நாள் பிரயாணத்துக்கு பிறகு 3ஆம் நாள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். தேவன் குறித்த இடத்தை காண்கிறார். உங்களுக்கு குறித்த தேவ தரிசனம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய வழி நடத்துதல், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மைகள், ஆசீர்வாதங்களை விசுவாச கண்ணோட்டத்தோடு பாருங்கள். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆண்டவர் சொன்னதை அப்படியே விசுவாசித்தார். பாருங்கள், இன்றைக்கும் உங்கள் விசுவாச கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதிருங்கள், முடிந்து போனதை பார்க்காதிருங்கள். தேவன் உங்களை இனி வைக்க போற பெரிய மேன்மை, உங்க பிள்ளைகளை உயர்த்த போகிற, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுக்க போற, ஒரு நல்ல வாழ்க்கை துணை கொடுக்க போகிற, ஒரு 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 நல்ல விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிற, எல்லா சூழ்நிலை விடுவிக்க போகிற அந்த நாட்களை விசுவாசத்தில் ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பிரியமானவர்களே, வேதத்திலே வாசிக்கும் பொழுது தானியேல் 6 தன்னை சுற்றிலும் சத்துருக்கள் குற்றம் கண்டுபிடிக்கும்படி அவன் வேலை செய்த சூழ்நிலையில தானியேல் தவறாமல் 3 வேளையும் கர்த்தரை நோக்கி பார்த்தார். கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறார். இன்றைக்கு நம் சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்க்க கூடாது. நம்மை குறை சொல்லுகிற, குற்றம் கண்டுபிடிக்கிற, நம்மை பற்றி இந்தை, நம்மை பற்றி கெட்ட காரியங்கள், நம்மளை அவமானப்படுத்துகிற சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. கர்த்தர் விடுதலை ஆக்குகிறவரை பார்க்க வேண்டும். இன்றையிலிருந்து நம்மை உயர்த்துகிறவரை பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் எல்லா நிலையிலும் பிதாவை நோக்கியே பார்த்தார். பாருங்கள், எந்த சமயத்திலும் பிதாவை நோக்கி பார்த்து ஜெபித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதையும் பார்க்காமல், யாரையும் பார்க்காமல், உலகத்தை பார்க்காமல், பாவங்கள், இச்சைகள் எல்லாவற்றையும் பார்க்காமல் பரிசுத்தரை நோக்கி கண்களை ஏறெடுப்போம். நம்முடைய வாழ்க்கை வேதத்தை நோக்கி ஏறெடுப்போம். நம்முடைய உள்ளத்தை எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஏறெடுப்போம். ஜெபம், விசுவாசம் இன்றைக்கு எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும், விடுதலை கொண்டு வரும். கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாய் எங்கள் மத்தியில வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இன்று முதல்
ஒரு அற்புதம் நடக்கட்டும். அன்றைக்கு ஆண்டவரே நீர் தாமே எல்லா நிலையிலும் ஆபிரகாமின் சந்ததியை திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்த தேவன், அன்றைக்கு நோக்கி பார்த்த பொழுது யெகோவா ஈரே என்று வெளிப்பட்டவர். அதோடு கூட கர்த்தாவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் விடுதலை கட்டளிடுகிற தேவன். ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும், வெட்கப்பட்டு போவதில் என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொருவரும் இன்று முதல் உம்மை நோக்கி பார்க்க, கண்களை ஏறெடுக்க, எல்லா நிலையிலும் இன்றைய நாளை விட வரும் நாட்களிலே மேன்மை, உயர்வுகள், ஆசீர்வாதங்கள், அன்றொரு விடுதலைகள், சுக பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கிற காலத்தை விசுவாசத்தோடு உம்மிடத்தில் ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இன்று முதல் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒத்தாசை வரட்டும், ஒத்தாசை ஒவ்வொரு காரியத்துக்கு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். அப்படி நாம மகிமைப்படட்டும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசை பெற்றுக்கொள்வோம்.